ஆய்க்குடி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தென்காசி மாவட்டம். அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற புகழுடையது இத்தலம். வழிபாடு: குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களும் திருமணத் தடை உள்ளவர்களும் இக்கோவிலை முக்கிய வழிபாட்டு தலமாக கருதுகின்றனர். தலபுராணம்: திரேதா யுகம், இராமாயண காலம். சீதையை தேடிச் சென்ற அனுமன் தாகம் தீர்க்க தண்ணீர் தேடி அலைந்தார். அப்போது அவர் இருந்த பகுதியில் தண்ணீர் கிடைக்காமல் போக தன் வாள் நுனியின் கூர்மையால் பூமியை அகழ்ந்து சிற்றாறு ஒன்றை உருவாக்கித் தன் தாகத்தை தணித்து கொண்டார். பின்னாளில் இலங்கைக்குச் செல்லும் வழியில் ராமபிரானும் இந்த நதியில் தாகம் தணித்தாராம். இந்த நதிக்கு அனுமன் நதி என்றே பெயர். இதன் நீர் பிணிகளை தீர்க்கும் வல்லமை கொண்டது என்கிறார்கள் இப்பகுதி மக்கள். அற்புதமான இந்த அனுமன் நதி கரையில்தான் அழகுற கோயில் கொண்டிருக்கிறார் ஆய்க்குடி முருகன். பல 100 ஆண்டுகளுக்கு முன் பொதிகை மலைச்சாரலில் இருந்த இன்னொரு மலைக்குன்றம் ஆய் என்னும் அரசன் ஆண்ட மலை பகுதி என்பதால் ஆய்க்குடி. இந்த பகுதியில் மல்லபுரம் என்றொரு கிராமம். அங்கே வசித்த மல்லர் என்ற சந்நியாசி சிறந்த முருகபக்தர். அவர் ஆய்க்குடியில் அனுமன் நதிக்கரையிலேயே ஜீவசமாதி அடைந்தார். அந்த இடத்தில் அரச மரம் ஒன்றை நட்டு அவரின் குடும்பத்தாரும் அக்கம்பக்கத்தினரும் முறைப்படி வழிபட்டு வந்தார்களாம். இந்த நிலையில் மல்லபுரம் நஞ்சைப்புறவு ஏரிக்கரையில் தூர்வாரும் போது 4 திருக்கரங்களுடன் கூடிய குழந்தை வடிவ முருகன் சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. முருகப்பெருமானின் விருப்பப்படி அந்தச் சிலை ஆய்க்குடியில் உள்ள மல்ல சித்தரின் ஜீவசமாதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்கிறார்கள். தொடக்கத்தில் சிறு ஓலை குடிலாக இருந்த கோயிலை 1931ஆம் ஆண்டு திருவிதாங்கூர் சமஸ்தானத்து அரச குடும்பத்தினர் புனரமைத்து கற்றளி கோயிலாக எழுப்பி வழிபட்டார்களாம். ஆலய அமைப்பு ஆய்க்குடி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் அனுமன் நதிக்கரையில் அமைந்துள்ளது. கிழக்கு பார்த்த அமைப்பில் உள்ளது. இங்கு மூலவராக பாலசுப்பிரமணியர் மற்றும் உற்சவராக முத்துக்குமாரர் வடிவில் இறைவன் காட்சி அளிக்கிறார். மூலவர் பாலசுப்பிரமணிய சுவாமி பாலகனாக ஒரு முகத்துடனும் 4 கரங்களுடனும் பத்மபீடத்தில் தாமரை பூவின் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். இவர் அருகில் உள்ள மயிலின் முகம் இடப்புறம் பார்த்தபடி உள்ளது. வேம்பு, கறிவேப்பிலை, அரச மரம், மாதுளை, மாவிலங்கு ஆகிய பஞ்ச விருட்சங்களின் கீழும் விநாயகர், சூரியன், மகாவிஷ்ணு, அம்பிகை, மகேஸ்வரர் ஆகிய பஞ்ச தெய்வங்கள் சூழவும் அருள்கிறார். இது வேறெங்கும் காண்பதற்கரிய அமைப்பு என்கிறார்கள் பக்தர்கள்.